மும்பையில நெருக்கடியான தெருவுல ஒரு சின்ன குடிசையில இருக்கிறாங்க கங்கு. வயசு அவங்க முகத்துல சுருக்கங்களை கொடுத்துருச்சு. ஆனா அவங்களோட கண்கள்ல கடலை போல ஒரு ஆழம் இருந்தது. சின்ன வயசுல அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா அவங்க வாழ்ந்த சூழல் அவங்கள மீன் வியாபாரம் பண்றவங்களா ஆக்கிடுச்சு. அம்மா மீன் 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 வாங்கிக்கோங்க, இந்த மீன் புது மீன். கங்கு, இப்பெல்லாம் நீ அதிகமான விலை சொல்லி விற்கிற. நேற்று நீ பாதி விலைக்கு தானே கொடுத்த. என்னென்ன பண்றது, விலை அதிகமாயிடுச்சு. நானும் வாழணும்ல, வயிற்று குழப்பம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையும் இந்த கெட்டு போன மீன்களை போல ஆயிடுச்சு. யாரும் கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. பொழுதும் சாஞ்சிடுச்சு. அன்னைக்கு வியாபாரம் பாதி மீன் கூட விக்கல. கங்கு ரொம்பவே சோர்ந்து போய் தன்னுடைய குடிசைக்கு வந்தான். தனியா அறையில தன்னுடைய சின்ன அடுப்புல பருப்பை வேக வச்சா. தனிமைங்கிறது அவ தலையில எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதே கூட, அதே நாட்டம், இதே சண்டை. எத்தனை நாளைக்கு தான் அப்படியே வாழ்றது? என்னைக்காவது நம்ம கனவையும் நிறைவேற்றிக்கணும்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கும் ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை. தெரு தெருவா ரோட் ரோடா வண்டியை ஓட்டணும், பணமும் சம்பாதிக்கணும், ஆம்பளைங்களுக்கும் காட்டணும் நானும் எவ்வளவு பெரிய டேஷிங்னு. ஆனா ஆனா வாழ்க்கை அதுக்கான வாய்ப்பையே கொடுக்கலையே. விட. கங்கு தன்னுடைய தினதோறும் வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே நொந்து போயிட்டா. அவளுடைய ஒரு சின்ன கனவு நிறைவேறணும்னு நினைச்சா. ஆனா பாவம், அது கூட நிறைவேறாம போயிடுச்சு. அப்பதான் அந்த ஏரியால ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பக்கத்துல இருந்த ரமேஷன்னு தன்னுடைய பழைய ஆட்டோவை விற்க போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. கங்கு உடனே அங்கேருந்து ஓடி அவர்கிட்ட வந்தா. ஐயோ ரமேஷ் அண்ணன், எதுக்காக ஆட்டோவை விற்கிறீங்க? இப்போ எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆட்டோ ஓட்டுறது பெரிய கஷ்டமா இருக்கு. அதான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே இதை வித்துடலான்னு. இதை நல்லா பராமரிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் இது 10 வருஷத்துக்கு ஓடும். எவ்வளவுக்கு விற்க போறீங்க? என்ன, ஒரு 50,000 ரூபாய். சரிங்க அண்ணன், இந்த ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. இந்த ஆட்டோவை நான் எப்படியாவது வாங்கி தருவேன். மறுநாள் ரமேஷ் அண்ணன் கிட்ட கங்கு ஆட்டோவை வாங்க போறத பத்தி பேசினா. ஆனா பணம் குறைச்சலா இருக்கிறதுனால அவ அந்த அண்ணன் கிட்ட 4 மாசம் தவணை சொன்னா. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப கங்குவோட உழைப்பு ஆரம்பிச்சது. காலையில மீன் வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிப்பா. ஆட்டோ வாங்குறதுக்காக அதை சேகரிச்சு வைப்பா. 3 மாசம் கடந்துடுச்சு. ஆனா மாசம் முழுக்க உழைச்சதுக்கு அப்புறம் கூட கங்குவால இது வரைக்கும் 15,000 ரூபாய் வரைக்கும் தான் சேகரிச்சு வைக்க முடிஞ்சது. ஐயோ, ஏன் என்னோட நிலைமை இப்படி இருக்கு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட என்னால 50,000 ரூபாவை சேர்த்து வைக்க முடியலையே. இப்போ ஆட்டோ வாங்குற என்னோட கனவு எப்படி நிறைவேறும்? தினமும் வேலை, மக்கள், சண்டை, என்னுடைய உழைப்பு எல்லாமே வீணா போன மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம நாள் வேற போய்கிட்டே இருக்கு. என்னால நான் நினைச்சதை சாதிக்க முடியுமா? என்னால சாதிக்க முடியாது போல இருக்கே. இதுதான் உண்மையோ? மறுபடியும் கங்குவோட கனவு கனவாவே போற தருணத்துல இருந்தது. அப்பதான் ஒரு நாள் காலையில கங்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனா. கடலோரத்துல இருந்து வலையை வீசும்போது அவ பார்த்தா அந்த வலையில மீனோட சேர்ந்து சங்கும் சிப்பியும் இருந்தது. கவனமா அதை திறந்து பார்த்த போது அதுல அற்புதமான ஒரு முத்து இருந்தது. இது அடேங்கப்பா, இப்ப இத வித்து ஆகணும். வணக்கம் சேட்டையா. அட கங்கு, ஆமா, இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்க? ஐயா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதுக்காக உன்னை விற்கிறதுக்காக வந்தேன். சரி, என்ன விற்க போற? காட்டு. இந்தாங்க இந்த முத்து, புதுசு அற்புதமானதும் கூட. இத நான் விற்கணும். இந்த முத்து ரொம்பவே அழகா இருக்கு. இந்த முத்துக்கு 50,000 ரூபாய் பணம் தரேன், பரவாயில்லையா? நெசமாவா? 50,000 ரூபாவா? ஆமா, கண்டிப்பா. அப்ப சரி சரி, இது போதும், கொடுங்க. இது ஒரு அற்புதம். கடைசியில கங்கு 50,000 ரூபாய் சேகரிச்சுட்டா. அன்னைக்கே அவ ஆட்டோவை வாங்கினா. இப்ப அவ கையில ஒரு புது ஆட்டோ இருந்தது. அவர் ரொம்ப பெருமையா தன்னோட ஏரியால சுத்தினா. மீன் வியாபாரம் பண்ண கிளம்பினா. ஆஹா, இப்ப நான் புறப்பட்டுட்டேன். ஆட்டோ வாங்கினதுக்கு அப்புறமா கங்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளோட கனவு வண்டி இப்ப ரோட்ல ஓட ஆரம்பிச்சது.
இப்ப மெல்ல மெல்ல அவளோட சுபாவம் மாற ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாம் கங்கு கஸ்டமருங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவா. இப்ப அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அவன் நினைச்சா இப்ப அவகிட்ட ஆட்டோ இருக்கு, இனி அவ யாருக்கும் குறைஞ்சவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா. ஏய் கங்கு, ஆட்டோவை எதுக்காக நடுவுல நிறுத்தி வச்சிருக்க? ரோட்ல நடுவுல நிறுத்தி வச்சிருக்க, அது கொஞ்சம் அங்க தள்ளி நிறுத்தலாம்ல. ஏன் உனக்கு வேற பக்கம் போறதுக்கு வழி கிடையாதா? இங்க பாரு, இது என்னுடைய ஆட்டோ, எனக்கு தோன்ற இடத்துல எங்க வேணாலும் நான் நிறுத்துவேன். இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? போறதா இருந்தா வேற வழியில போ. என்ன பேசுற நீ? இவ்வளவு திமிரு நல்லது கிடையாது கங்கு. ஆஹாஹாஹா. நான் உன்கிட்ட இதை பத்தி கேட்டேனா? இல்ல, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து கிளம்பு. ஆண்டி, என்னோட காத்தாடி மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து கொடுங்களேன். ஓடுறா இங்க இருந்து. உன்ன மாதிரி பசங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. கங்கு, என்ன இதெல்லாம்? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா படல? நீ எதுக்கு எனக்கு சொல்ற? உன் பையனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? உனக்கு தெரியும்ல என் ஆட்டோல கை வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. கங்குவோட கோபமும் திமிரும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் கங்குவை பார்த்து பயந்தாங்க. அது கங்குவுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் அவ யார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு கங்கு ரோட்ல ஆட்டோவை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போனா. அவளோட ஆட்டோ வேகமா ஓடினதுனால அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ பள்ளத்தாக்குல கவுந்துடுச்சு. கங்குக்கு ரொம்ப மோசமா அடிபட்டுடுச்சு. அந்த காரணத்தினால அவ கால் நடக்க முடியாம ஊனமாவும் கண்ணு தெரியாத குருடியாவும் ஆயிட்டா. இப்ப அவ கேட்ட ஆட்டோ ஓட்டுறதுக்கான தைரியமும் கிடையாது. அப்புறம் அவளால மீன் வியாபாரமும் பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்ப செஞ்சுட்டேன். என்னுடைய திமிரு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுடுச்சு. எனக்கு ஜனங்களோட சப்போர்ட்டும் கிடையாது, என் உடம்பும் சப்போர்ட் இல்ல, என் கனவும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, இப்படி அழறதுனால எதுவும் ஆக போறதில்ல. நீ வாழணும் கங்கு, நீ வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா எப்படி எப்படி ஆ எப்படின்னு தெரியும்? கங்கு கிட்ட இப்பவும் அந்த 15,000 ரூபாய் பணம் இருந்தது. அத அவ முதல்ல சேர்த்து வச்சிருந்தா. அவ நினைச்சா முழுசா தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஆட்டோவை பழுது பார்க்கலான்னு நினைச்சா. அவளுக்கே நல்லா தெரியும் அவளால அந்த ஆட்டோவை ஓட்ட முடியாதுன்னு. அதுக்காக அவ ஒரு நல்ல யோசனையும் பண்ணா. அவ உடனே அந்த ஏரியால இருக்கிற மங்குவை வீட்டுக்கு வர சொன்னா. மங்களு, இனிமே என்னால ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆனா நீ இளைஞன், உன்னால இதை ஓட்ட முடியும். எனக்கு தெரியும் உன் படிப்புக்கு உனக்கு பணம் தேவைன்னு. ஆனா உன்னோட உதவாக்கார அப்பா பாதி பணத்தை தன்னோட சந்தோஷத்துக்காக அழிக்கிறாரு. அதனால ஃப்ரீயா இருக்கும் போது இந்த ஆட்டோவை ஓட்டு. இதுல நீ சம்பாதிக்கிற பணத்துல பாதியை எனக்கு கொடு, மீதியை நீ எடுத்துக்க. இதனால உன்னோட வேலையும் முடியும், நான் வாழ்றதுக்கான எனக்கு வழியும் கிடைக்கும். ஆண்டி, நீங்க சொல்றது உண்மையா? இந்த ஆட்டோவை நான் ஓட்டுறதா? அட, என் கனவு இப்போ நினைவான மாதிரி இருக்கு. நான் தயாரா இருக்கேன் ஆண்டி, நான் தயாரா இருக்கேன். கடைசியில கங்கு என்ன நினைச்சாலோ அதே மாதிரி நடந்தது. இப்ப தினமும் மங்களு ஆட்டோ ஓட்டுவான். அதுல வர வருமானத்துல பாதிய கங்குக்கு கொடுப்பான், மீதிய தான் வச்சுப்பான். இப்ப கங்குவுக்கு தான் வாழ்றதுக்கான வழி கிடைச்சிருச்சு. அவளால ஆட்டோ ஓட்ட முடியாது, அதே நேரத்துல அவளுடைய கனவை அவ இழக்கவும் இல்லை.